கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தலைப்பு இன்னைக்கு என்னன்னா, நெருப்பின் பண்புகள், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். நமக்கு நெருப்பு அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரும்பொழுது, நெருப்பு அப்படின்னா சூடு, சூடு தன்மை உடையது. சூடு, சூடா இருக்கும். அப்புறம் அந்த நெருப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ ஒரு இன்ஜின் இருக்குன்னா, அதுக்கு வி நீட் சம் ஃபியூவல் டு ஜெனரேட் தி ஃபயர். So something is needed to generate the fire. பெட்ரோல் ஊத்தணும் இன்ஜின் வேலை பார்க்கறதுக்கு. அப்புறம் கெரோசின் யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம எரிய வைக்க முடியும். ஏதோ ஒண்ணு நமக்கு தேவைப்படுது. ஒரு லிக்விட். ஏதோ ஒரு லிக்விட். ஒரு ஆயில் இஸ் நீடட். எண்ணெய் தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு எண்ணெய் தேவைப்படுகிறது. டு இக்னைட் தி ஃபயர். டு ஜெனரேட் தி ஃபயர். சம்திங் இஸ் நீடட். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் is the third person of the God's head. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து செகண்ட் பர்சனா வந்துடுறாரு. செகண்ட் பர்சன் இயேசு கிறிஸ்துவ வந்துடுறாரு. இல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய தலையில அபிஷேகம் இருக்கு. அதான் நம்ம சொன்னோம் அந்த தரிசனம் கூட. அவருடைய தலை பூரா அக்கினி, ஃப்ளேமிங் ஃபயர். அந்த ஃப்ளேம் வந்து எப்படி இருக்குன்னா, நான் ஸ்டாப்பா எரிஞ்சிட்டு இருக்கிற ஃப்ளேம், லைவ் ஃப்ளேம். நான் பார்த்தது எப்படி இருக்குன்னா, அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வீடியோல நம்ம பார்த்தா ஒரு தலையில மேல அப்படியே நெருப்பு பந்தம் எரிஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது போல எரிஞ்சிட்டு இருக்கு. ஃப்ளேமிங் ஃபயர், நான் ஸ்டாப் ஃப்ளேமிங் ஃபயர். So, something is needed to generate the fire. அப்போ அபிஷேகம் இருந்தாதான் அங்க ஃபயர் ஜெனரேட் ஆகும். ஹல்லேலூயா. அது டிஃபால்ட்டா அது இயற்கையாவே ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஆட்ரிபியூட், ஒரு பண்பு. ஆண்டருக்குள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். So, elements of fire, fuel, ignition. அதே போல இது இருந்தாதான் ஆக்சிஜனே இருக்கும். இந்த ஃபயர் நமக்குள்ள இருந்தாதான், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், we are all warm blooded animals. நாமெல்லாம் சூடு தன்மை உடைய, சாரி, நாட் அனிமல்ஸ், we are all mammals. சூடு தன்மை உடைய மேமல்ஸ் அப்படின்னு சொல்றோம் சயின்டிபிக்கா. அப்போ இந்த மேமல்ஸ் we are humans அப்படின்னு சொல்றோம். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வெப்பம் அப்படின்னு இருந்தாதான் நம்மளால உயிரோடவே இருக்க முடியும். We all need temperature. அந்த ஃபாரன்ஹீட் மெயின்டைன் ஆனாதான் நமக்குள்ள ஒரு சூடு தன்மை இருந்தாதான் we are alive. நம்ம உயிரோடவே இருக்க முடியும். If the temperature goes below the Fahrenheit, ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடும். நம்மளுடைய கைகள் கால்கள் அப்படியே விரைச்சுக்கிட்டு நிற்கும். அது போல ஐஸ் கோல்டு. பார்த்தீங்கன்னா டெட் பர்சன் சாகிறதுக்கு முன்னாடி, ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி அவனுடைய கை கால்லாம் அப்படி ஜில்லுன்னு ஐஸ் கோல்டு மாதிரி ஆயிடும். செத்ததுக்கு அப்புறம் இன்னுமே பயங்கரமா கோல்ட் ஆயிடும். ஏன்னா நோ டெம்பரேச்சர் வித்தின் ஹிம். ஸோ சம்திங் இஸ் தேர், சம்திங் இஸ் நீடட். ஸோ இஃப் தேர் இஸ் அ ஃபயர், தேர் இஸ் அன் ஆக்சிஜன். நமக்குள்ள ஆக்சிஜன் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபயர் இருந்தா ஆக்சிஜன் இருக்கு. எவ்வளவு கேட்கறதுக்கே அழகா இருக்கு பாருங்க. டெம்பரேச்சர் இருந்தா தான் ஆக்சிஜன் இருக்கு. டெம்பரேச்சர் இல்லைன்னா ஆக்சிஜனே கிடையாது. அப்போ எப்படியெல்லாம் நம்மள படைச்சிருக்கிறாருன்னு மட்டும் பாருங்க. அதே போல இந்த பூமியிலையும் டெம்பரேச்சர் இஸ் மஸ்ட். ஒரு செடி வளரணும்னா அதுக்கு சூரிய ஒளி தேவை. ஒரு மனுஷன் அவன் நல்லா இருக்கணும்னா சூரியன் தேவை. ஒரு மனுஷன் எலும்பு நல்லா வலுவா இருக்கணும்னா சூரியன் தேவை. அதுலதான் நமக்கு கால்சியம் கிடைக்குது, விட்டமின் டி கிடைக்குது. அப்போ அக்கினி இஸ் மஸ்ட் ஃபார் தி லிவிங் பீயிங்ஸ்.
லிவிங் பீயிங்ஸ் பொழுது அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. சூரிய அந்த ஒளி, அந்த ரேஸ். அப்போ இது ஒரு படைப்பு. சூரியன் அப்படிங்கிறதே ஒரு படைப்பு. இதை படைத்த தேவன் எப்படி சூடு அனல் மூட்டுகிறவராய், பட்சிக்கிற அக்கினியாய், சுட்டெரிப்பின் ஆவியாய் இருப்பார்னு மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க. சூரியன் கிட்ட போக முடியாது. நெருப்பு கொழுந்து களஞ்சியம் அப்படி சொல்லலாம். சூரியனை விட மேலானவர். அதுதான் மதிக்கணும் அவரை. சூரியனே இப்படி இருக்குன்னா சூரியனை விட சூரியனை படைத்தவர் எப்படி இருப்பாரு? அதை விட சூடா இருப்பார் இல்லையா? அப்ப அவர் நமக்கு தேவை. நமக்கு ஹோலி கோஸ்ட் ஃபயர் நமக்கு தேவை. ஹோலி ஸ்பிரிட் ஃபயர் நமக்கு தேவை. அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் இந்த மெசேஜ்ல, இது நம்ம மெசேஜ்க்கும் இது நமக்கு சம்மந்தம் இருக்கு. நிறைய பேர் கோஸ்ட்னா பேய் நினைச்சுக்கிறாங்க. ஹோலி கோஸ்ட் ஃபயர்னு சொன்னா அது நிறைய பேர் ட்ரால் பண்றாங்க. ஹோலி ஸ்பிரிட் ஃபயர்னா நிறைய பேர் ட்ரால் பண்றாங்க, கிண்டல் கேலி செய்யறாங்க, ரோஸ்ட் பண்றாங்க. நமக்கு இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. ஹல்லேலூயா. ஹோலி கோஸ்ட் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ்ல ஹோலி கோஸ்ட்னு சொல்றாங்க. புதுசா நம்ம மாடர்ன் டேர்ம்ல ஹோலி ஸ்பிரிட் நம்ம சொல்றோம். கோஸ்ட்னா ஆவி. கோஸ்டோடைய மீனிங் ஆவி. எலும்பு சதையும் இருக்காது. எங்க எலும்பும் சதையும் இல்லையோ அங்க ஆவி அப்படின்னு சொல்றோம், ஸ்பிரிட்னு சொல்றோம். அப்போ இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹோலி கோஸ்ட், அதுதான் கோஸ்டா நம்ம சொல்றோம், கர்ஸ்ட். அப்ப தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும் வார்த்தைகளை. பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதை வேணா தாங்கிப்பாரு. அவரை பத்தி பேசுறது, அவரை பத்தி விரோதமா, அவரை பத்தி வேற மாதிரி பேசுறது அவரால் தாங்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க வேற எது வேணா பேசிக்குங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவரை வேற மாதிரி பேசாதீங்க. பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமா பேசவே கூடாது. அது ஒரு பெரிய விஷயம். அது பேசவே கூடாது. நான் போகிறேன், தேற்றரவாளனை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. நான் போகிறேன், எனக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, தேற்றரவாளன். அதான் சொன்னேன், தேர்ட் பர்சன் ஆஃப் தி காட்ஸ் ஹெட். தேர்ட் பர்சன் ஆஃப் தி காட்ஸ் ஹெட். உலகம் தோன்றும் பொழுதே அவர் இருக்கிறார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேர்ட் பர்சன் ஆஃப் தி காட்ஸ் ஹெட். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். அவர் தான் இப்ப நம்ம கூட இருக்கிறது. அல்டிமேட் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. தேர்ட் பர்சன் ஆஃப் தி காட்ஹெட். அவர் செகண்ட் பர்சனா இருந்தவர் அவர் மறிச்சு தேற்றரவாளனை அமைச்சிட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இப்ப நமக்கு தேவைப்பட வேண்டிய. ஸ்பிரிட் இல்லாம, ஃபயர் இல்லாம கர்த்தருடைய செய்கைகள் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க முடியாது. ஆண்டுடைய அக்கினி இல்லாம நம்ம வாழ்க்கை சீர்படாது. ஆண்டுடைய அக்கினி இல்லாம நம்ம வாழ்க்கையினுடைய காரியங்கள் மாறாது. நம்முடைய குணம் மாறாது. நம்முடைய கடன் பிரச்சனை மாறாது. நமக்கு இருக்கிற செய்வினை கட்டுகள் மாறாது. சரி, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் இருந்தார், உபவாசம் இருந்தார். அந்த உபவாசம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் டெம்ப்டேட் பண்றான், ஆசை காட்டுறான். இது அப்பமா மாத்து, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அப்பனா அவன் இயேசுக்கு பயப்படல. இயேசுக்கு பயந்தவனா? அவர் தேவாதி தேவன், ஒரே பேரான குமாரன். நம்ம போய் பேச முடியுமா? கிட்ட வர முடியுமா? அவன் நடுங்கி போயிருக்கணும்ல. ஏன் நடுங்கி போகல? இயேசுவோடு கூட அக்கினி இருக்க வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே எப்போ எஃபெக்டிவ் ஆகிறார்னா, அக்கினி, ஃபயர் இஸ் நீடட். அக்கினியாய் இருக்கும் பொழுது, அக்கினியை பார்த்துதான் பிசாசு பயப்படும். பிசாசு யாரை பார்த்து பயப்படல? அப்ப இயேசுவை பார்த்து பயப்படல. போய் இயேசுவையே டெம்ப்டேட் பண்ண ட்ரை பண்ணது பிசாசு. ஏன்னா அவரு ஒரு மனுஷர் ரூபத்தில் பூமிக்கு வந்தவர். அந்த மனுஷர் ரூபத்தில் பூமிக்கு வந்தவரை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவருக்கு ஒரு அக்கினி அங்க ஜெனரேட் ஆகுது, ஒரு ஃபயர் ஜெனரேட் ஆகுது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ
அந்த நுனி ஹெம் ஆஃப் தி அட்டர் வந்து தொடும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற அக்கினி ஜென்ரேட் ஆகி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமடைய செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொஸ்தமடைய செய்கிறார். அவருக்கே தெரியாது தொடறது. அவரை வஸ்திரத்தை தொட்ட உடனே அவர் சொஸ்தம் அடைகிறான். அப்போ அக்கினி வேலை பார்க்குது. அக்கினி இல்லாம நம்ம வாழ்க்கையில விடுதலை கிடையாது. அக்கினி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அக்கினி தான் நித்திய ஜீவனு கொண்டு போகும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் நம்மை சீர்படுத்துகிறவர், அவர்தான் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர், அவர்தான் நம்மளை எல்லாம் செய்கிறவர். அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறவர், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறவர். அங்க போன் இல்ல, அங்க எலும்பு இல்ல, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்கிட்டயும் இப்ப இருக்கிறாரு, உங்ககிட்டயும் இருக்கிறாரு. மல்டிபிள் டைமென்ஷன்ல வேலை பார்க்கிறார் பரிசுத்த ஆவியானவர். மல்டிபிள் எக்ஸன்ஸ், மல்டிபிள் டைமென்ஷன்ல பலவிதமான பரிமாணங்களில் வேலை பார்க்கிறவர். அதனால அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை நம்ம செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரே நாமம், இயேசு என்னும் நாமம் தரித்தவர் இயேசு. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாங்க ஒரு நாமத்தை கொடுத்திருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். I can do all things through Christ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவால அப்படின்னு சொல்லல, கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்துவின் அக்கினியின் அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மேல இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வாழும் பொழுது பலவிதமான விடுதலை பெற்றார்கள் பிள்ளைகள். மரித்து நாரி போன உடம்பு எழுந்து வந்தது. அதனால அக்கினி இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ அக்கினி இருந்தா ஆக்சிஜன் இருக்கு, அக்கினி இல்லைன்னா ஆக்சிஜன் இல்ல. நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரியும் பொழுது ஆக்சிஜனே உடம்புல இல்ல. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. சரி, எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அந்த அளவுக்கு பேர்ன்ஸ், எரிகிற தன்மையுடையது அக்கினி, எரிகிற தன்மையுடையது அக்கினி. அப்போ எரேமியா அவருக்குள்ள நடந்த காரியங்கள், அவருக்குள்ள ஏற்பட்ட உணர்வுகள், அவருக்குள்ள நடந்த விஷயங்கள், இப்படியாக அந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல் என் இருதயத்தில் இருந்தது. அந்த அக்கினி நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள என்னென்னலாம் எரிய வைக்கணுமோ அதெல்லாம் எரிய வைக்கிறார். சகிப்பு தன்மையை வர வைக்கிறார். அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான்ப்பா உன் சூழ்நிலை, நீ இப்படிதான் வாழ போற, அட்ஜஸ்ட் பண்ணி என்னுடைய அக்கினியை எடுத்து, இந்த உலகத்தின் போராட்டம் இப்படிதான் இருக்க போகுது உனக்கு, ஆனா என்னை வைத்து ஜெயம் கொள்பான்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னை வைத்துதான் நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும். என்னுடைய அக்கினியை வைத்துதான் நீ விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியும், வேசித்தனம் செய்யாமல் இருக்க முடியும். ஓ, விபச்சாரம் வேசித்தனம் கர்த்தருக்கு அருவருப்பு, அருவருப்பு, அருவருப்பு. வாந்தி எடுக்கிறவர் ஆண்டர், வாந்தி எடுப்பார். விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விபச்சாரம் ஆண்டருக்கு அருவருப்பு, அருவருப்பு. ஏன் அருவருப்பு? நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தில் ஆண்டவர் குடி இருக்கிறவர். இந்த சரீரத்தை நம்ம வேற ஒரு
விஷயத்துக்காக, இந்த விபச்சாரம் வேசித்தனத்துக்காக இந்த சரீரம் கொடுக்கப்படும் பொழுது அங்க அசிங்கம் நடைபெறுகிறது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஈவில் கேரக்டர்ஸ். ஒரு மனுஷன் பரிசுத்த மெய் விவாகத்துல இருக்கும் பொழுது அந்த மனைவியோடு இருக்க வேண்டும், கணவனோடு இருக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா வேற ஒரு அஃபேர் இருக்கு அந்த மனுஷனுக்கு அப்படின்னா அவன் ஒரு ட்ராப்குள்ள விழுந்துட்டான், பிட் ஆஃப் த ஹெல்குள்ள விழுந்துட்டான், பாதாள குழிக்குள்ள விழுந்துட்டான். மனைவியை விட்டு வேற ஒரு பெண்ணோடு அவன் பேசுகிறான், சிரிக்கிறான், அவளோடு வாழ்கிறான் அப்படின்னு சொன்னா பிட் ஆஃப் த ஹெல்குள்ள கணவன் மனைவி போல வாழ்றான் அப்படின்னா பிட் ஆஃப் த ஹெல்குள்ள விழுந்துட்டான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஈவில் characteristics that person, whoever that person has, அது அப்படியே உங்களுக்கு கேரி ஆகும். ஸோ அவர் பாடி இஸ் அ டெம்பிள் ஆஃப் காட். அது எந்த அளவுக்கு பரிசுத்தமா வச்சுக்கணும்னா அந்த அளவுக்கு பரிசுத்தமா வச்சுக்கணும். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது என்னன்னா இந்த வேசித்தனம், விபச்சாரம் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இந்த இருக்கிறதுலே மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னா இந்த விபச்சாரம். ஏன்னா இந்த பாடி கர்த்தருடையது. இது வேற ஒரு மனுஷனுக்குரிய பாடியே கிடையாது. கணவன் மனைவியை தவிர அதே போல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தப்பு செய்யக்கூடாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் மனைவியோடு கணவரோடு மட்டும்தான் வாழணும். இது வேற விஷயத்துல பயன்பட்டுச்சுன்னா ஆண்டவர் வாந்தி செய்து போடுகிறார். இது நரகத்துக்கு நீங்களே வழிவாசலை திறக்கிறீங்க. ஏன்னா they carry the ancestral curses, generational curses, to whom you are speaking, to whom you are living together. கல்யாணத்தை தவிர்த்து வேற வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ancestral curses, they carry some curses, they carry some கட்டுகள். அது எல்லாம் நீங்க ஏன்னா உங்களுடைய பாடி, அந்த பாடி இஸ் vulnerable to spiritual attacks. That body is vulnerable to spiritual attacks. எப்படி வைரஸ், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஈஸி ஆகுதோ அந்த மாதிரி அந்த ஹோலி மேட்ரிமோனி மட்டும்தான் நமக்கு. ஸோ தேவனுடைய ஆலயத்தை கரப்ட் பண்ணக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இதுல நம்ம வாசித்த ஒரு விஷயம் அவரால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. சூடு, எரிகிற அக்கினி பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு அந்த சூடு தன்மை. அப்ப அந்த சூடு தன்மை எந்த அளவுக்கு அவரை பேர்ன் பண்ணும், எரிய வைக்கும், உள்ள இருக்கிற குணங்களை எரிய வைக்கும், உள்ள இருக்கிற பொல்லாங்கை எரிய வைக்கும், உள்ள இருக்கிற ஜெனரேஷனல் அப்பா அம்மாவுடைய குணங்கள் எரிய வைக்கும், உள்ள இருக்கிற ஆன்சிஸ்ட்ரல் கர்சஸ், ஜெனரேஷனல் பரம்பரை சாபங்கள் எரிய வைக்கும். எரேமியாக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த இருதயம் கொழுந்து எரிகிறது. அக்கினி சூழ்ந்திருக்கிறது. அக்கினி பட்சிக்கிற அக்கினி அவரோடு கூட இறங்கி அவரை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஒரு மனுஷனை ஆண்டவர் திருத்தணும்னா அவருடைய அக்கினி இல்லாம அவர் திருத்த மாட்டார். அக்கினி we have to, அவர் என்ன பண்ணுவார்? கோல்ஸ் ஆஃப் ஃபயர், அந்த கோல்ஸ் ஆஃப் ஃபயர்க்குள்ள போட்டு நம்மள என்ன பண்ணுவார்? சிருஷ்டிக்கிறவர். அது வலிக்கும், அது பயங்கரமா இருக்கும், நமக்கு தாங்க முடியாது, நம்மளால சகிக்க முடியாது, நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் தேவன் நம்மளை எப்படி சீர்படுத்தணுமோ, எப்படி உருவாக்கணுமோ, எப்படி சிருஷ்டிக்கணுமோ, எப்படி பொன் போல ஜொலிக்க வைக்கணுமோ அவருடைய அக்கினியை வைத்து, அப்ப அக்கினிக்குள்ள நம்ம ஃபிங்கரை விட்டா எவ்வளவு எரியுது. அது போலதான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை அக்கினியா எப்போ மாறும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது.
The word of God is not fire. The word of God is not hammer. But it says, word of God burns like fire when we obey. Word of God burns like fire when we obey. The word is strong. It hits. நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஸ்ட்ராங். வேர்ட் ஆஃப் காட் பிகம்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். கர்த்தருடைய வார்த்தை நெருப்பாய் மாறுகிறது அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உறுதியாய் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அது ஒரு பெரிய பாறாங்கல்லில் மோதும் பொழுது அந்த பாறாங்கல்லே 2 துண்டாக உடைகிறது. 2 துண்டாக உடைகிறது. The word of God is like a hammer. It's like a hammer. It becomes a hammer when we obey. When we நம்ம கீழ்ப்படியும் பொழுது. So like fire. The word of God becomes fire. It burns, it burns, it burns. எரியும் 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 எரிந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? So கர்த்தருடைய வார்த்தை ஒரு சேனலாக மாறும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு சேனல், ஒரு பாத், ஒரு ரூட், ஒரு வழியாய் மாறுகிறது. ஒரு பர்னிங் ஃபயராய் மாறுகிறது. கொழுந்து விட்டு எரிகிற, ஓயாமல் எரிகிற அக்கினியை மாறுகிறது. அதன்படி நடக்கும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது, அதன்படி நீண்ட நாள் வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவரோடு கூட சேர்ந்து வாழும் பொழுது அது ஒரு எரிகிற பந்தமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில, எரேமியா என்ன சொல்றாரு? எரிகிற தீப்பந்தம், எரிக்கிற அக்கினி, சுட்டெரிப்பின் அக்கினி, என்னால பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அதோடைய சூடு தன்மை, அதுக்குள்ள எவ்வளவு கரடு முரடு மேடுகள், வாழ்க்கையினுடைய பயணங்கள், ஆனாலும் அந்த ஜென்ம சுபாவங்கள் அனைத்தும் ஆண்டவர் அதை அழித்து உருவாக்கி சிருஷ்டித்து கர்த்தர் ஜொலிக்கிற வைக்கிற ஒரு மகனாய் மகளாய் மாற்றுகிறவர். அப்போ எல்லாம் பழைய காரியங்கள் ஒழிந்து போய் புது மனுஷனாய் அக்கினிக்குள்ள விழும் பொழுதுதான் தங்கம் ஜொலிக்க ஆரம்பிக்கும், வைரம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடா கொடி நன்றி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்நாளில் அது டாமினேட் பண்ணும் பொழுது, டாமினன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இன் மேன்ஸ் லைஃப், டாமினன்ஸ், அவர் டாமினேட் பண்ணணும். செட் தி திங்ஸ் அபவ், அவருடைய வார்த்தையை பிரதானமாய் உயர்த்தி வைக்கும் பொழுது, கர்த்தருடைய டாமினேஷன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, அவர் தான் நமக்கு டீம் லீடர், அவர் தான் நமக்கு மேனேஜர், அவர் தான் நமக்கு தேற்றரவாளன், த கம்ஃபர்டர், த சேவியர், அவர் தான் நமக்கு ப்ரொடெக்டர், அவர் தான் நமக்கு வழிகாட்டி, அவர் தான் நமக்குடைய வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை வைத்து, அக்கினி இல்லாமல் அங்க விடுதலை இல்லை, அக்கினி இல்லாமல் அங்க எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய அந்த தீர்மானங்களே நிறைவேறாது. நமக்கு வச்சிருக்கிறாருன்னா, நமக்கு ஒரு விஷயத்தை செட் பண்ணி கொடுத்துருக்கிறாருன்னா, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது we will become a fire. We will become a fire. So I will become a fire if the word of God controls my conducts. என்னுடைய நடத்தைகள் அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தை கட்டுப்படுத்தும் பொழுது நான் ஒரு அக்கினியாய் மாறுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்னை கட்டுப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை என்னை பிடமிடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை என்னை உருவாக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை என்னை சிருஷ்டிக்கும் பொழுது நான் அக்கினியாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷன் ஒரு அக்கினியாய் மாறுகிறான். அந்த மனுஷன் ஒரு அக்கினியாய் மாறுகிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், without fire no oxygen. Fire is needed. ஃபயர் இருந்தாதான் ஆக்சிஜன். அப்போ உங்க இருதயம், சுட்டெரிப்பின் ஆவி உங்களுடைய இருதயத்துக்கு தேவை, உங்களுடைய கிட்னிக்கு தேவை, உங்களுடைய லங்ஸுக்கு தேவை, உங்களுடைய லிவருக்கு தேவை, உங்களுடைய மூளைக்கு தேவை, உங்களுடைய சரீரத்துக்கு தேவை. அப்போ சுட்டெரிப்பின் அக்கினி உங்களுடைய உடம்புக்கு தேவை. உங்களுடைய உடம்புக்கு சுட்டெரிப்பின் அக்கினி தேவைப்படும் பொழுது
இருதயத்துக்குள்ள இருக்கிற கொலஸ்ட்ரால் அடைப்பு பிளாக்ஸ் சரியாகிறது. உங்க கிட்னிக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற நோய் நொடிகள், கேன்சர் வியாதியா இருக்கட்டும், இல்ல கொள்ளை நோயா இருக்கட்டும், சரும வியாதியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சுட்டெரிப்பின் ஆவியானவர் இட் மெல்ஸ், இட் பர்ன்ஸ், உருக வைக்கும். உள்ள இருக்கிற கிருமிகள் சாகும், உள்ள இருக்கிற கிருமிகள் அழிந்து போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இருக்கிற இடத்துல அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடாகொடி நன்றி. கர்த்தருடைய அக்கினி நம்முடைய சிரசின் மேல் ஊற்றப்படும் பொழுது பொன் போல ஜொலிக்க வைக்கிறார். இட் இஸ் அ ப்ராசஸ். ஒரே நாள்ல நான் பொன் போல மாறிட்டேன் கிடையாது. இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். Traveling with God, growing along with Jesus, growing in Christ, maturing in Christ. இந்த டிசிப்ளின் கிடைக்கும். ஆண்டவரோடு வளரும் பொழுதுதான் எனக்கு ஜென்ம சுபாவங்கள் மறையும். ஆண்டவரோடு வளரும் பொழுதுதான் எனக்கு கெட்ட சிந்தனைகள் வராது. ஆண்டவரோடு வளரும் பொழுதுதான் எனக்கு இச்சை வராது. ஆண்டவரோடு வளரும் பொழுதுதான் என்னுடைய குணம் மாறும். குணம் மாறும். நம்மளுடைய குரோமோசோம் மாறணும். நம்முடைய குரோமோசோம் மாறணும். எப்படி மாறும்? ஆண்டுடைய அக்கினி தான் நம்முடைய குரோமோசோமையே மாத்தும். திருவிருந்து எடுக்கிறோம். We are become a part, we are becoming a, we are taking a the holy communion எடுக்கிறோம். we are trying to become, we are taking the கர்த்தருடைய அந்த ரத்தத்தை எடுக்கும் பொழுது partaker of DNA, partaker of DNA. நான் தான் சொல்ல வந்தேன். partaker. அவருடைய ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, ரத்தத்தில் டிஎன்ஏ இருக்கிறது. அப்ப நம்ம அதை புசிக்கும் பொழுது, எடுக்கும் பொழுது, அவருடைய பார்ட்டேக்கர் ஆஃப் டிஎன்ஏவா மாறும் பொழுது நம்முடைய குரோமோசோம் மாறப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதே போலதான் பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அதனாலதான் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார், உருவாக்குகிறார். நல்லா கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை சிருஷ்டித்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் உங்களை சுத்திகரித்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பியூரிஃபை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் கொடாக்குடி நன்றி. கர்த்தர் கொடாக்குடி நன்றி. அதே போல நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய இமேஜினேஷன், நம்மளுடைய அஃபெக்ஷன், நம்மளுடைய சிந்தனைகள் கர்த்தருடைய வார்த்தையில் வைக்கும் பொழுது, நம்மளுடைய இமேஜினேஷன்ஸ் ஆண்டுடைய வார்த்தையில வைக்கும் பொழுது, நம்மளுடைய அஃபெக்ஷன், நம்மளுடைய பாசத்தை, அன்பை கர்த்தருடைய வார்த்தையில வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட இது கிடைக்குது? we are becoming a fire. நம்ம கர்த்தருடைய அக்கினியாய் நம்ம மாறுகிறோம். நம்முடைய பாசத்தை அவருடைய வார்த்தையில வைக்கும் பொழுது, நம்மளுடைய தாட்ஸை, நம்முடைய சிந்தனைகளை அவருடைய வார்த்தையில வைக்கும் பொழுது, நம்மளுடைய எண்ணங்களை, யோசனைகளை அவருடைய வார்த்தையில வைக்கும் பொழுது நம்ம என்னவா மாறுறோம்? அக்கினியாய் மாறுகிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ ரிக்விசிட். இதெல்லாம் ஃபயர் ஜென்ரேட் ஆகணும், ஃபயரோடு கூட நம்ம டிராவல் ஆகணும்னா நம்மளுடைய சிந்தனைகளை கர்த்தருடைய வார்த்தையில செட் பண்ணணும். அப்ப இதுல பிரதானமா என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் என்னவா மாறுது? லைக் அ ஃபயர். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். The word of God is not fire. The word of God is not hammer. But it says, word of God becomes like fire when we obey. When we obey. நம்ம கீழ்ப்படியும் பொழுது அது எரிகிற அக்கினியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுதுதான் நம்ம இந்த பரிசுத்தமாய் நம்முடைய பாடியே மாறுகிறது. அப்ப அவர் காட் இஸ் a ஸ்பிரிட். நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆவியாய் இருக்கிறவர். அதே போல நம்மளுடைய ஆவியை அவர் பரிசுத்தமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் அ டிஃபென்ஸ். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி நமக்கு ஒரு வேலி, அது ஒரு டிஃபென்ஸ். எப்பவுமே ஒரு டெலிவரன்ஸ் செய்யறாங்க, ஒரு பிசாசை துரத்துறாங்க அப்படின்னா, ஜெபிக்கிற அந்த பாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கணும்.
ப்ரொடெக்ஷன் இருந்தா தான் திருப்பி வந்து அடிக்காது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? எரிகிற அக்கினியை பந்தமாய் வேலி போட்டு ஆண்டவர் அந்த அக்கினி தான் நமக்கு எப்பவுமே பயன்படுகிறது. We need fire to cast out a evil spirit. We need fire to heal a person. We need fire to um, for prophecy. தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், we need fire. ஃபயர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்புறம் ஆம், நான் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன். அதனால நானு எரிகிற அக்கினி பந்தமாய் நான் மாறுவேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கு. கர்த்தருடைய வார்த்தை அநேக டைமென்ஷன்ல, இப்போ ஒரு போதகர் ஒரு டைமென்ஷன்ல பேசுவார், இன்னொரு போதகர் இன்னொரு டைமென்ஷன்ல பேசுவார். நடத்துகிறது ஒரே ஒருத்தர் தான், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விதமான பரிமாணங்களில் பேச வைக்கிறவர். ஒவ்வொரு பரிமாணங்களில் பேச வைக்கிறவர். கர்த்தர் கொடாகொடி நன்றி. சோ நம்ம வந்து ஒரு சேனல் அமைத்து கொடுத்து அந்த சேனல் வழியாக பரிசுத்த ஆவியானவருடைய மல்டிபிள் எபிலிட்டிஸ், மல்டிபிள் எக்ஸன்ஸ், அவருடைய அவருடைய கேப்பபிலிட்டியை நமக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார். சோ கர்த்தருடைய அக்கினி இல்லாம நம்ம கன்சிஸ்டண்டா நிலையா இருக்க முடியாது. அவருடைய அக்கினி இல்லாம நம்மளால நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம், நாளைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்காது. அப்போ அவருடைய அக்கினியை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்னா ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். நம்ம ஸ்பிரிச்சுவல்ல நம்மளுடைய எண்ணெயை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கணும். நம்முடைய எண்ணெயை, நம்மளுடைய அபிஷேகத்தை பிசாசுக்கு விற்க கூடாது. பிசாசுக்கு வித்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டர் விட்டே விலக கூட்டிட்டு போயிடுவான். ஆண்டர் விட்டே கூட்டிட்டு போயிடுவான். அதே போல ஒரு மனுஷன் இன்னொரு ஸ்திரீயோடு கூட பழகி கணவன் மனைவி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறான் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் அபிஷேக பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தாலும் அது போல ஒரு விபச்சாரத்துல ஒரு மனுஷன் விழறான்னு சொன்ன மனைவி இல்லாம வேற ஒரு பெண்ணோடு பழகிற காரியங்கள் விபச்சாரத்துக்குரியது. அப்ப அந்த மனுஷன், அது பாஸ்டரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், விபச்சாரம் செய்யறான்னு சொன்னா ஒரு அனதர் ஒரு 7 வருஷமாவது ஆகும் அந்த மனுஷனுக்கு திருப்பி அந்த பழைய அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மனுஷனோட அந்த உடம்பு கர்த்தருக்கான உடம்பு, அது வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. மேரேஜை தவிர வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. நீங்க அப்படி பயன்படுத்தினா உங்களுடைய ஆயில் அப்படியே சாத்தானுக்கு வித்துட்டீங்க. உங்களுடைய அபிஷேகத்தை சாத்தானுக்கு வித்துட்டீங்க. அந்த மாதிரியான காரியங்களை அது செய்யும். இது லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் கவனமா இருக்கணும். சரிங்களா? கர்த்தர் கொடாகொடி நன்றி. அதனால திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அந்த தப்பு பண்ண மனுஷன் மன்னிப்பு கேட்டு சரண்டராய் அழுது புலம்பி என்னென்னமோ செய்து அதுக்கப்புறம் அவன் ஒரு 7 வருஷமாவது கண்டிப்பா ஆகும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு. அப்படியே அந்த ஆயில் அவனை விட்டு போயிடும். அதனால அந்த விபச்சாரத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. போர்னிகேஷனுக்கும் அடல்ட்ரிக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் அது வாந்தி செய்து போடுகிறார். சரிங்களா? அடுத்து, ஃபயர் வில் சஸ்டைன். ஃபயர் guarantees our future. Fire, if you walk with the word of God, you are walking fire. நீங்க கர்த்தரோடு நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையோடு நடக்கும் பொழுது நீங்க நெருப்புல நடக்கிறீங்க, நெருப்போடு நடக்கிறீங்க, நீங்க நெருப்பின் வல்லமையோடு நடக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஃபயர் வந்து சஸ்டெயின் ஆகும். ஒரு மனுஷனை விட்டு ஃபயர் போகாது. ஒரு வாட்டி ஆண்டவர் உங்களை அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பிட்டாருன்னு சொன்னா அவர் அதை நீங்களே மறந்துட்டாலும் வச்சுட்டே இருப்பார். கண்ணு வச்சுட்டே இருப்பார். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த அசுத்தாவி ஒரு மனுஷனை பிடிச்சிடுது. இந்த சாத்தான் இறங்கிடுறான் ஒரு மனுஷனுக்குள்ள. அவன் போகவே மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஆண்டு அனுபவிப்பான். நல்ல கறி சோறு சாப்பிடணும், நல்ல மீன் குழம்பு சாப்பிடணும், நல்ல சில பேர் பிசாசு பூந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. இப்படிதான் அப்படிதான் கிடையாது. மிட் நைட்ல 3 மணி கூட சாப்பிடுவாங்க. ஏஞ்சி உட்காந்து பேய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து பேய் பூந்துருக்குது. அது நிச்சயமா பேய் பூந்திருக்கோன்னு அப்படி சாப்பிட முடியும். தாறுமாறா சாப்பிட்டு திடீர்னு ஹார்ட் வெடிச்சு போயிடும். இதெல்லாம் சாத்தானுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள
இருந்து ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, வெளில போயிடுது. வெளியில போன ஆவி, இத்தனை வருஷமா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோமே, இத்தனை வருஷமா இப்படி சாப்பாடு அள்ளி அள்ளி சாப்பிட்டோமே, வெளியில போயிட்டோம், போ இன்னொரு 10 கூட்டிட்டு வா. என்னால நான் இருக்கணும், அனுபவிக்கணும்னு தானே அந்த சரீரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற லிவரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த சரீரத்துக்குள்ள இருக்க இருதயத்துக்குள்ள அடைப்பை உண்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வெளியில போனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது கேப் கிடைக்குமா? பூரலாம் பூரலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அவன் கொஞ்சம் அப்படி வீக் ஆனானா, அவன் ஆண்டவரை விசுவாசிக்காம, ஜெபிக்காம அப்படியே லைட்டா இருந்துட்டானா, திருப்பியும் ஒரு 15, 20, 100 கூட கூட்டிட்டு வந்துரும். இப்ப சாத்தானுக்கு இந்த மாதிரி பிசாசு டீமோன்ஸுக்கே இப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து கொண்டு இருந்தாரு அப்படின்னா, அவருக்கு அந்த மனுஷனை விட்டு பிரியறதுக்கு மனசு வருமா? ஒரு சாத்தானுக்கே இது போல திருப்பியும் அந்த உடம்புக்குள்ள பூந்துக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை படைத்த தேவாதி தேவன். இப்ப நான் பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நம்ம அவரை நேசிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்னை விட்டுட்டு அவரு பிரியணும்னு நினைப்பாரா? மாட்டாரு. நானே மறந்தாலும் ஒரு 5 வருஷம் மறந்துடுறேன். ஆண்டவர் திருப்பி என்னை தேடி வருவார். பழைய அபிஷேகம், பழைய பாசம், பழைய அன்பு. தாய் தகப்பனை விட்டு ஒரு மக பிரிஞ்சுடுறாங்க, லவ் மேரேஜ். ஆனா அந்த தாய் கடிச்சுக்கிட்டே இருக்கும், என் குழந்தைய பார்க்கணும். அது போலதான் நம்முடைய தேவாதி தேவன். அந்த பழைய அபிஷேகம், என் மகனை நான் திருப்பி என்கிட்ட கொண்டு வருவேன். என் மகளை நான் திருப்பி என்கிட்ட கொண்டு வருவேன். ஏன்னா நான் நேசிச்சிட்டனே, என் ஜீவனை கொடுத்துருக்கிறேனே, என் ரத்தத்தை கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்பி தேடி வருகிறவர். ஒவ்வொரு மனுஷனையும் தேடி வருகிறார். ஆண்டவர் தேடி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி. பாருங்க, என்ன பொசிஷன் வேணா நம்ம சர்ச்ல நீங்க இருக்கலாம். நீங்க பிஷப்பா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய பாஸ்டரா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய பதவியில இருக்கலாம் ஒரு சர்ச்ல, நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா வித்தவுட் ஃபயர் யூ ஆர் நத்திங். கர்த்தருடைய அக்கினி இல்லாம நீங்க வேஸ்ட், ஜீரோ. அப்படிதான் ஓப்பனா சொல்லுவேன். கர்த்தருடைய அக்கினி இல்லாம நீங்க எந்த ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா கூட இருக்கலாம். கர்த்தருடைய அக்கினி இல்லைன்னா நீங்க ஜீரோ தான். எரி நரகத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் தான். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அனாயிண்டிங், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவ வார்த்தை, இயேசு கிறிஸ்துங்கிற ஜீவ வார்த்தை இல்லைன்னா நரகத்துக்கு போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. So we have to climb the God's word. It becomes a burning fire. We will become a flaming fire when we utilize, when we obey, when we strictly follow the God's words. Then we will become a flaming fire. The fire burns, the fire melts, the fire purifies, the fire consumes. எரிகிற அக்கினி, மெல்ட் பண்ற அக்கினி, உருக்குகிற அக்கினி, சுத்திகரிக்கிற அக்கினி, எடுத்துக்கொள்ற அக்கினி, அன்பை எடுத்துக்கொள்ற அக்கினி. நீங்க கொட்ட அன்பு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டே இருப்பார். அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், எடுத்துக்குவாரு. அப்பா நான் நேசிக்கிறேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க திரும்பி அதையும் எடுத்துக்குவாரு. Fire consumes your love. Fire takes the love. Fire utilizes the love. அவர் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொண்டே இருப்பார். அந்த பாசத்தை நீங்க சொல்ல ஆண்டவரே நான் உங்களை போல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ரசித்து அதை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. எவ்வளவு ஏக்கம் இருக்கும்னு பாருங்க. அவருடைய இருதயத்துல எவ்வளவு ஏக்கம் இருக்கும்னு பாருங்க. நீங்க பேசுகிற அந்த கொஞ்சல் வார்த்தை, அப்பா நான் சரண்டர் ஆயிடுறேன்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்பா அதை ரசித்து ஏற்றுக்கொள்கிறவர். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். வேலை ஸ்தலத்துல எத்தனையோ டீம்ஸ்ல நான் வேலை பார்த்துருக்கேன். 6 வருஷம் ஐடில இருந்தேன். வேற ப்ராஜெக்ட்ஸ்ல நான் வேலை பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டெவலப்பரா நான் இருந்தேன். அப்புறம் டெவலப்மெண்ட்ல இருந்து டெஸ்டிங் நான் வந்தேன்.
வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து போயிருக்கேன். வேற வேற மேனேஜர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். வித்தியாசம் ஆட்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க. ஆனா ஆண்டருடைய அன்பு மாதிரி ஒரு அன்பு நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து கூட நான் அதை அனுபவிச்சது கிடையாது. ஆண்டருடைய அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு. கொட்ட 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 அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம அன்பை தெரிவிக்க அவர் அப்படி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் அண்ட் பாண்ட் பிட்வீன் பரிசுத்த ஆவியானவர் அண்ட் த ஹியூமன் பீயிங். அதே மாதிரி நான் பேசுறதெல்லாம் அவர் இப்ப கேட்டுட்டு தான் இருப்பார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பேசுறது வீணா போல, தேவாதி தேவன் நம்ம பேசுறதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபயர் பிரிங்ஸ் எவ்ரிதிங் டு ஒரிஜினாலிட்டி. சரி, ஃபயர் ஃபயர் இருக்கும் பொழுது, அக்கினி இருக்கும் பொழுது, the creation and intention of God, created, intended by God. Everything is created by God. Everything is intended, is planned by God. So God is not a creator of cancer. கர்த்தர் வந்து கேன்சரை உருவாக்குறவர் கிடையாது. கர்த்தர் எய்ட்ஸை உருவாக்குறவர் கிடையாது. கர்த்தர் சரும வியாதியை உருவாக்குறவர் கிடையாது. கர்த்தர் டைபாய்டு வர வைக்கிறவர் கிடையாது. கர்த்தர் அன்பானவர். கர்த்தர் நோய்களை சரி செய்கிறவர். சாத்தான் நமக்கு நோய் நொடியை கொடுக்கிறான் அப்படின்னா கர்த்தர் அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறவர். எப்போ? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு செவி சாய்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிறவர். சோ அக்கினி, பட்சிக்கிற அக்கினி சிருஷ்டிக்கிறது ஒவ்வொரு மனுஷனையும் பொன் போல ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பிரிட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. ஜெபிக்கிறீங்க, ஸ்பிரிட் போயிடுது. அங்க அக்கினி இல்லாம நடக்குமா? இப்ப நான் ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்றேன். எனக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவரை வச்சுதான் நான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. அவர் வந்தா மட்டும்தான் அந்த டெலிவரன்ஸ் நடக்கும். அப்போ அவரை நான் கூப்பிடுறேன். அப்பா, இந்த மனுஷங்களுக்கு பிரச்சனை இருக்குப்பா, நீங்க வாங்க சரி பண்ணுங்கன்னு கூப்பிடுறேன். அவர் வராது. இங்க 2 ஆவி வேலை பார்த்தா அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்குமா? இப்ப எனக்குள்ள 2 ஆவி வேலை பார்த்தா டெலிவரன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. எனக்குள்ள ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி வேலை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு ஆவி செயல்படணும். 2 ஆவினா சட்டம் பண்ணாது. பிசாசே நீ போனா என்ன, உனக்குள்ளேயே ஏற்கனவே ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, நீ என்ன போய் விரட்டுறியா? போமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லும். எனக்குள்ள பரிசுத்த ஆவி வந்து ஆகணும். எனக்குள்ள அக்கினி வந்து ஆகணும். எனக்குள்ள ஃபயர் ஜெனரேட் ஆகணும். எனக்குள்ள ஆக்சிஜன் வந்து ஆகணும். எனக்குள்ள ஆக்சிஜன் வரணும். எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வரணும். எனக்குள்ள அக்கினி இருக்கணும். அப்பதான் ஒரு பிசாசை நான் விரட்ட முடியும். அதனால பட்சிக்கிற அக்கினி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படுகிறது. அவன் உயிரோடு இருக்கணும்னாலே ஆக்சிஜன் தேவை. அப்போ அக்கினி இல்லாமல் ஆக்சிஜனே கிடையாது. அக்கினி இருக்கணும் ஒரு மனுஷனுக்குள்ள. அப்போ நீங்க அக்கினியோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு மரணமே இல்லை. உங்களுடைய ஸ்பிரிட்டுக்கு மரணமே இல்லை. உங்களுக்கு ஃபுல்லா நிறைச்சு போயிடும் முடி. ஆனா உங்க ஸ்பிரிட்டுக்கு மரணம் இல்லை. அக்கினி இருந்தாதான். அப்போ அதே போல ஏசாயா 6:6 ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல இப்படியாக ஏசாயா ஒரு சீர்படுத்தும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி சீர்படுத்தி ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிற வேலையில கோல்ஸ் ஆஃப் ஃபயர்ல போட்டுட்டார். கோல்ஸ் ஆஃப் ஃபயர், நெருப்பு தீ பந்தத்துக்குள்ள போட்டுதான் அவரை வந்து பியூரிஃபை பண்றாரு, அவரை உருவாக்குகிறார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள், பரிசுத்த ஏஞ்சல்ஸ், ஆண்டருடைய பிரசன்னத்துல இருக்கிற தேவ தூதர்கள் தான் எக்ஸ்ட்ரீம்லி ஹோலி ஏஞ்சல்ஸ். எக்ஸ்ட்ரீமா பரிசுத்தமா இருக்கிற ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க முக்காவாசி கர்த்தருடைய எசன்ஸ், அந்த எக்ஸன்ஸ் இருக்கும். அவருடைய அந்த வல்லமை, அந்த எக்ஸன்ஸ், அந்த ஹோலினஸ் இருக்கும். அப்ப அது போல கோல்ஸ் ஆஃப் ஃபயர்ல போடும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அவர் பரிசுத்தமாய் மாறுகிறார். அப்போ பாருங்க, இந்த பால், பேதுரு,
பவுலு, அப்புறம் ஜேம்ஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி மாறுறாங்க? இவங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளேமிங் ஃபயரா மாறுறதுக்கான காரணம் ஃபயர் கேரண்டீடு. ஃபயர் கேரண்டீடு. அவங்க ஃபயரோடு, ஆண்டவருடைய அக்கினியோடு நடக்கும் பொழுதுதான் பேதுரு, பீட்டரு, பீட்டர் தான் பேதுரு, அப்புறம் பவுலு, ஜேம்ஸ், இவங்க எல்லாம் வந்து என்னவா மாறுறாங்க? ஃப்ளேமிங் ஃபயரா மாறுகிறார்கள். ஸோ டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ், தேர் should be an alteration of the chromosome. குரோமோசோம் ஆல்டர் ஆகும் பொழுதுதான் நம்ம born of God, நம்ம புது சிருஷ்டி. ஹalleluya. Not just a baptism of water, we need baptism of fire to become a new person. ஹalleluya. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6 வசனங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிவைன் பார்ட்டேக்கர் ஆஃப் த ஹோலி டிஎன்ஏ, டிவைன் பார்ட்டேக்கர், டிவைன் நேச்சர் வரணும்னா அவருடைய பார்ட்டேக்கரா, அவருடைய டிஎன்ஏ பார்ட்டேக்கரா, ஹோலி கம்யூனியன் எடுக்கிறவர்களாய் நம்ம இப்படி போல அவரோடு கூட அப்படியே வாழும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த டிவைன் குணம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக் தான் இது, போய்கிட்டே இருக்கும், பேசினா டைம் போயிட்டே இருக்கு நமக்கு. இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஆண்டவரை வைத்து ஜெயம் கொள்வது, ஆண்டவரை மேன்மை பாராட்டுவது, ஆண்டவருடைய அக்கினியை பயன்படுத்துவது, ஆண்டுடைய வார்த்தை எப்ப அக்கினியாய் மாறும் நான் சொன்ன ஒரே ஒரு ஃபார்முலா, அவர் கீழ்ப்படியும் பொழுது. அப்போ நம்ம கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைக்கிற திட்டங்கள் எப்போ வந்து சரிப்பட்டு வரும்னு சொன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட வாழும் பொழுது. அப்ப அக்கினி நமக்கு தேவைப்படுகிறது. அக்கினி இருந்தாதான் நம்ம உயிரோடவே நம்ம இருக்க முடியும். அக்கினி இல்லைன்னா கர்த்தருடைய இட்டர்னல் பிளான்ஸ்ல இருந்து எந்த ஒரு பிளான், அதனாலதான் நம்ம பிரிக்க முடியாது. 3 persons in one. 3 persons, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் in one. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் கிடையாது. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கிடையாது. நீங்க பிரிச்சு அவர் செயல்படுகிறவர் அல்ல. வேற வேற பரிமாணங்களில் செயல்படுகிறார். ஆனா இருக்கிறது ஒருத்தர் தான். ஒருத்தர் வேற வேற டைமென்ஷன்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேற வேற காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒருத்தரா இருக்கிறார். ஒரே ஒருத்தர் தான் வேற வேற மல்டிபிள் டைமென்ஷன், மல்டிபிள் எக்ஸன்ஸ்ல, மல்டிபிள் எபிலிட்டிஸ், மல்டிபிள் கெப்பாசிட்டிஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப கர்த்தருடைய அக்னி, இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். நான் இப்ப சொல்றது எல்லாமே இந்த மெல்ஸ், ஃபயர் மெல்ஸ், ஃபயர் பர்ன்ஸ், இத ஃபயர் கன்சியூம்ஸ், இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். இதெல்லாம் அக்கினியுடைய பண்புகள். இதெல்லாம் வந்து நெருப்பின் பண்புகள் இப்ப நான் சொல்றது. அப்போ ஒரு மனுஷன் புது மனுஷனா மாறணும்னா அந்த மனுஷன் நெருப்புக்குள்ள விழுந்துடும். நெருப்புக்குள்ள விழுந்தாதான் அவன் வந்து ஜொலிச்சு வர முடியும். அதனால தயவு செஞ்சு கர்த்தரோடு நிலைத்திருக்கிறதா உங்களுக்கே சேஃப்டி. ஆசை காட்டி மோசம் பண்றவன் தான் சாத்தான். ஆசை காட்டி நான் இதை தரேன்னு சொல்லி உங்களை கவுக்குறவன் தான் சாத்தான். ஆனா ஆண்டவர் பொறுமையா இருந்து உங்களை ஜொலிக்க வைக்கிறவர், நீடிய சாந்தமா இருந்து உங்களை பிரஸ்தாபப்படுத்துகிறவர், உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவர். அதனால உங்களுக்கு பொறுமை முக்கியமா, அவசரம் முக்கியமா? அவசரம் வந்து இவன் தரவன். பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர் யுத்தம் செய்கிறவர், நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர், நம்முடைய பாவங்களை பிதாவினிடத்தில் மறைத்து கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மூடி மூடி மறைக்கிறவர். இன்னைக்கு ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், ஓ நோ நோ நோ, நான் பிதா கிட்ட நான் அதை சொல்ல மாட்டேன், காட்ட மாட்டேன். நான் நாளைக்கு என்னுடைய வல்லமை அக்கினியை வைத்து அந்த விபச்சாரம் செய்யறவனை திருத்தி நானு அப்புறமா சப்மிட் பண்ணுவேன், அப்புறமா பிதா கிட்ட காட்டுவேன். இல்ல வெக்கமா, அசிங்கம் அசிங்கம், இதெல்லாம் நான் பிதா கிட்ட சொல்ல மாட்டேன். நான் அவனை உருவாக்கி அவனை சிருஷ்டித்து அப்புறமா நான் பிதா கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு நடத்துறவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால அவருடைய பண்புகளையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையும் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நம்ம புது மனுஷனாய் நம்ம மாறுவோம். கர்த்தர் கொடா கொடி நன்றி. நான் ரொம்ப நிறைய டைம் எடுத்துட்ட மாதிரி தெரியுது. ஆண்டவர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நிறைய இருக்கு, இதை குறிச்சு பேசினா 1 வருஷம் கூட பேசலாம் தான். எனக்கு இப்ப டைம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக.